அடுத்த மாடல் போறோம்ல யூனிட் 1 அக்கவுண்ட்ஸ் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல ஃபைண்ட் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆசான்னு கேட்பாங்க. ஒரு டேட்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்மட் இருக்கு. ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் என்ன கம்பெனி பேர் அந்த நேம் போடுங்க. என்ன கம்பெனி இங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆசான் என்ன டேட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்குமோ அந்த டேட் இங்க போடுறோம். அடுத்து இங்க லைபிலிட்டிஸ் அமௌண்ட் சிம்பிள், அசெட்ஸ் அமௌண்ட் சிம்பிள். லைபிலிட்டிலாம் இந்த பக்கம் எழுதணும், அசெட்லாம் இந்த பக்கம் எழுதணும். அசெட் என்னன்னு பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெப்டார், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட், இதெல்லாம் அசெட்ஸ். அசெட் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கணும் டோட்டல். இந்த பக்கம் அதே மாதிரி பாருங்க, சன்ட்ரி கிரெடிட்டார், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இந்த டோட்டல் அசெட்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இந்த அசெட்ஸ் டோட்டல் அமௌண்ட் கூட இருக்குது. ஏன்னா இந்த ப்ராப்ளத்துல அசெட்ஸ் கூட இருக்கும். இந்த லைபிலிட்டி 4 ஐட்டம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 ஐட்டத்தை ஆட் பண்ணி இந்த டோட்டல் வந்துச்சுல அதுல இருந்து லெஸ் பண்ணி வரதான் பேலன்ஸ் ஃபிகர். இந்த பேலன்ஸ் ஃபிகர் தான் கேபிட்டல் அசான். இன்னைக்கு டேட் என்னைக்கு டேட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்குமோ அன்னைக்கு டேட் அந்த கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பேலன்ஸ் ஃபிகர் அதாவது இந்த அசெட் எல்லாம் ஆட் பண்ணி இந்த லைபிலிட்டி ஆட் பண்ணி டோட்டல் வந்த இந்த டோட்டலை இந்த அசெட் டோட்டல் இருந்து லெஸ் பண்ணி வர்ற அமௌண்ட் தான் க்ளோசிங் கேபிட்டல். இதை தான் கண்டுபிடிக்கிறது. அது சம் போட்டா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதான் ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.